நாம் என்ன சொல்லிக் கொடுக்க எங்களுடைய கல்புகளுக்குள் என்ன இறங்கியது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உமர் பின் கத்தாபுக்கு பேச முடியல. ஒரு நாள் அவருடைய கண் பேச ஆரம்பித்தது. கண்ணிலிருந்து கண் கலங்கி கண்ணீர் ஓடுது. ஏன்? ரசூலுல்லாவை பார்த்து என்னத்தான் நடந்தது? பெருமானார் இப்பதான் எழும்பி உட்கார்ந்தார்கள். ரசூலுல்லாவுடைய வீட்டில் இது நடக்கிறது. உட்கார்ந்த ரசூலுல்லாவுடைய மேனி வெண்மையானது, சிவப்பு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட அந்த கட்டிலுடைய அச்சு நிக்குது. வேற எதுவுமே நடக்கல. ரசூலுல்லாஹ் தூங்கி எழும்பியிருந்தார்கள். என்ன சொன்னார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ஷாமுடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அவர்கள் ஆடைகளை நீட்டிக்கொண்டு உடுக்கிற விதமும் அவர்கள் போகிற விதமும் அந்த கௌரவத்தை எல்லாம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அதுக்கெல்லாம் அருகதையானவர் நீங்கள் யா ரசூலல்லாஹ், ஒரு பஞ்சணி மெத்தை தச்சு தரட்டுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? உமர், உங்களுடைய ஆசை, பரவாயில்லை, தச்சுத்தார்கள். என்ன சொன்னார்கள்? யா உமர், உமர், நான் வாழ வந்தவன் அல்ல உமர், நான் போக வந்தவன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நான் போக வந்தவன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உஹது மலை அளவுக்கு என்னிடம் தங்கத்தால் அந்த மலையை தங்கமாக்கி தந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், தங்கமாக்கி தரட்டுமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் கேட்கிறார். அப்படி வேணாம் என்றால் தங்கமாக்கி தந்தாலும் 3 நாட்கள் என்னிடம் அது இருப்பதை விரும்ப மாட்டேன் என்று சொல்லி வாயால் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா ஹதீஸில் சர்ச்சை இருக்கிறது. என்ன சொன்னால? ஆயிஷா, வீட்டில் உள்ள அதையும் அல்லாஹ்விடம் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அல்லாஹ்வை நான் சந்திக்கணும். ஆயிஷா, வீட்டில் இவைகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க நான் வெட்கப்படுகிறேன் ஆயிஷா என்றார் ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு விட்டு இறைவனை சந்தித்த ஒரு அடியான், பேச்சில் மட்டுமல்ல செயலில் காட்டிய ஒரு அடியான். அந்த உம்மத்தில் வாழுகிற நாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்திருக்கிறது? ஏன் இன்றைக்கு கொடுப்பதில் பிரச்சனை முஸ்லிம்களுக்குள்? ஏன் இந்த நம்பிக்கை இல்லை? கொடுக்கிறோம், ஏதோ பயந்து கொடுக்கிறோம், பரவாயில்லை, அதுவும் ஹதீஸ் தான். இத்தகுன்னார் வலௌ பிஷிக்கி தம்ரா, ஈச்சப்பழத்தின் ஒரு பகுதியாவது கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது சஹாபாக்களுக்கு. ஒரு ஈச்சப்பழம் சாப்பிடுறவருக்கு பாதியை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து. நாங்கள் 10,000 ஈச்சப்பழம் சாப்பிடுறவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதியை கொடுத்து தப்புவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதன் அடிப்படையாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணம், நான் இன்றைக்கு புத்தளத்துக்கு வருகிற நேரம் எவ்வளவோ பகுதிகளை கடந்து வந்தேன். ஒரு இடத்தில் மரம், மட்டைகள், குளங்கள் எல்லாமே கடந்து வந்தோம். புத்தளத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம். இதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் ஒரு பயணம் முடிவு இருக்கிறது. அந்த முடிவிலே இறைவன் தந்ததை எல்லாம் கொடுத்து விட்டு அவன் தந்த ரூஹை திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் முஸ்லிமுடைய லட்சியமும் கோட்பாடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பணம் விஷயம் என்பது நரகத்தை சுவர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். பணம் எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் சொல்லக்கூடிய, குறை சொல்லக்கூடிய எல்லாருக்கும் கேள் என்றான். யாரு? 2 பாவங்களை சொல்கிறான். புறம் சொல்றவங்க, ஹுமஸா லுமஸா என்கிறான். புறம் சொல்லுவார்களே அவர்கள், லுமஸான்னா குறை சொல்றவர்கள். யார் குறை சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் யாரை மென்ஷன் பண்றான்? பணக்காரர். பணக்காரனுக்கு சொத்து வந்த பிற பத்தியா வாழ தெரியாது, அவன் அப்படித்தான், இவன் இப்படித்தான். குறை என்பது பாவமாகுது இஸ்லாத்தில். எப்படி வருவதான்? வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. சரி, அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அவங்க செஞ்ச பாவம் என்ன? அல்லது ஜமாமாலஹு வஅத்ததா, அவர்கள் சொத்துக்களை எல்லாம் சேர்த்தார்கள். அப்படின்னா பர்ஸ்ல சல்லி சேர்க்கிறது கூடாதா? பேங்க்ல சல்லி சேர்க்கிறது கூடாதா? அல்லது ஜமாமாலஹு வஅத்ததா, அவர்கள் அதை என்றார்கள். சேர்க்கிறான் என்றான், சேர்க்கிறான் என்றான். 1 மில்லியன், 2 மில்லியன், 4 மில்லியன், 5 மில்லியன் என்றான். அல்லது ஜமாமாலஹு வஅத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினைக்கிறான் இந்த சொத்து நிரந்தரம் என்று. எனக்கு சொல்லுங்க பாப்பா, யாராவது ஒரு ஆள் சொத்து நிரந்தரம் நினைச்ச ஒரு ஆள் இருப்பீங்களா? முஸ்லிம்ல, காஃபிர்ல? நானே சாக போறேன், என் சொத்து நிரந்தரமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் செயல் இந்த உலகத்தில் நிரந்தரமா வாழ போற மாதிரி காட்டுது. அவன் கெட்ட வீடு இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க போற மாதிரி காட்டுது. அவன் வாழ்ற வாழ்க்கை இந்த உலகத்திலே நிரந்தரமா இருக்கிற மாதிரி, நான் சாக மாட்டேன் என்று நினைக்கிற மாதிரி காட்டுது. யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, இந்த சொத்து நிரந்தரம் நினைக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், இது குஃப்ரிய சிந்தியன். இன்னைக்கு என்ன மனைவிமார்கள் சொல்லுவாங்க, அந்த வீடை மட்டும் வாங்குங்க, உங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சு. 1 கோடி சேருங்க, அதுக்கு மேல உங்களுக்கு பிரச்சனையே வராது. குஃப்ர். அல்லாஹ்வுடைய நல்லடியார் தான் கிறிஸ்தவன் சொல்லி கொடுத்தது. இந்த இடத்துக்கு வந்தா ராத்திரி பகல ஒல 2 கோடி சேர், அதுக்கு மேல உனக்கு இந்த துனியால பிரச்சனை இல்லை. வல்லாஹி கடைசி மூச்சு வரைக்கும் கொடுத்து தான் ஆகணும். பிரச்சனை வரத்தான் போகுது. இந்த சிந்தனையைத்தான் அல்லாஹ் ஒழிக்கிறான்.
என்ன பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்து இதுக்கு மேல இந்த பிரச்சனை வராது, ஏண்டா 45 லட்சம் அக்கவுண்ட்ல இருக்குது, கொஞ்சம் மனசார்தலா வண்டியை ஓட்டலாம் நினைக்கிறீங்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவன் வேலை என்னண்டா, அவன் என்ன நம்பணும், இந்த சொத்துல இல்லையா அல்லாஹ் உண்மையில நம்பி இருக்கிறேன், இந்த சொத்து நாளைக்கு போகும், நாளைக்கு வரும், கூடும், குறையும், இதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லையா அல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம், அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்து நீங்க ஆறுதல் அடைவீர்களா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவங்க ஜினா செய்யல அந்த நரகவாசிகள், அவர்கள் வேற ஒரு பாவம் செய்யல, சல்லியை சேர்த்தார்களா, சல்லியை எண்ணினார்களா, அல்லது ஜமாமாலஹு வ அத்ததா, சல்லியை சேர்த்து எண்ணி இருந்தார்கள், யஷபு அன்னமாலஹு அஹ்லதா, இது நிரந்தரமானது என்று நினைக்கிற அளவுக்கு அந்த சொத்தை அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான், கல்லா நெவர், ஒரு நாளும் இல்லைண்டா அல்லாஹ், ஒரு நாளும் இல்லைண்டா அல்லாஹ், கல்லா ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டால. என்ன சொன்னா, சரி அவனை நரகத்துல போடுறேன், சில இடத்துல சொல்லுவான் நரகத்துல போட்டோன்னுவான், சில இடத்துல சொல்லுவான் நரகத்தை தூக்கி வீசணும்வான், இல்ல யும்பதன்னஹு ஃபில் ஹுத்தமா, ஹுத்தமாவிலே தூக்கி வீசுவோம் என்றான் அல்லாஹ். ஒரு மனுஷனோட எவ்வளவு கோபம் இருந்தா சலான்னு ஒரு அடி அடிப்பான், ஏன் அந்த கோபம் ஆத்திரம் கண்ணத்துக்கு, நெத்திய தலையை கொண்டு போய் செவத்திலே அடிக்கிறான், அவன் ஆத்திரம் எப்படி இருக்கும். அல்லாஹ் சொன்னா தூக்கி வீசுவோம் ஹுத்தமாவுல. என்னடா அவன் சொத்து, என்னடா அவன் சொத்து, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உப்பன் ஜம்மா, இந்த சொத்திலே கடுமையாக மனிதன் உப்பு வைத்திருக்கிறான். உன்னுடைய ரப்பு நீ பிறந்த உடனே உனக்கு பள்ளி இல்லை, உன் கைக்கு பிடிக்க தெரியாது, இதுதான் உம்மாண்டு தெரியாது, இதான் வாப்பாண்டு தெரியாது, கண்ணால பார்த்ததுக்கு பார்த்தது யாருன்னு தெரியாது, காதால கேட்டதுக்கு கேட்டது என்னென்றே தெரியாது, வாயில நாக்கு இருந்ததுக்கு சுவையும் தெரியாது, பேசவும் தெரியாது, தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லாட்டி அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஒரு ஆடு மாடு மாறி இல்லை, அது கூட குட்டியை போட்ட உடனே பசுவை தேடி போயிரும், தாயை தேடி போய் பால் குடிக்கும். லேபர் ரூம்ல மாத்தி கொடுத்தா மாத்தினதான் உம்மாவே, வேற யார் உம்மான்னு தெரியாது, ஒன்னும் தெரியாத நேரம் அந்த தாய்க்கு பாசத்தை கொடுத்து, அவக்கு ஒரு பாலை கொடுத்து, உன் வயிறை சின்னதா வச்சு, ஒரே மிக்க மனுஷன் சாப்பிட்ற மாதிரி மார்னிங் உண்டு, பகல் உண்டு, ராத்திரி ஒன்று கொடுத்தா வயிறு தாங்காது. அந்த தாய்க்கு அந்த பாலை கொடுத்து அதை சுரக்க விட்டு, அரவருக்கு ஒரு முறை ஒரு அவருக்கு ஒரு முறை சின்ன வயிற்றுல ஜீர்ணிக்க விட்டு, 2 மணிக்கு ஒரு முறை உம்மா எலும்புற நேரம் கோவமே படாம எலும்பி, 3 மணிக்கு மறுபடி கோவப்படாம எலும்பி, 4 மணிக்கு மறுபடி இப்பதான் ஒரு வாட்டி பால் தந்தன் திரும்ப கேட்கிறேன் காத்தனிச்சு கொள்றேன்னு சொல்லாம திரும்ப திரும்ப அந்த இறக்கத்தை ஒரு பெண்ணிடம் யார் உருவாக்கினது, உனக்கு யார் ரிஸ்க் தந்தது? பிளான் பண்ணி இருந்தா இந்த பாலை கொடுத்திருப்பாங்களா? இந்த நாங்க பாலை குடிக்க பிளான் பண்ணிருக்கிறோம் அல்ல அப்படின்ற அந்த ரஸாக் கொஞ்சம் பருவம் அடைந்து வருகிற நேரம் பேங்க் பேலன்ஸை நம்பி ரஸாக்க மறக்கிறோம் என்றால் அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் திருமறை குர்ஆன்ல? அதி பயங்கரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன். அல்லாஹ் சொல்றான், உங்க சொத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து நரக நெருப்புல காய்ச்சி கரைச்சி, அப்படியே கரைச்சிட்டு யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும். அவருடைய நெத்திகள்ல கொண்டு போய் அப்படியே சூடு வைப்பானாம், நெத்தில கொண்டு போய் சூடு வைப்பானாம், விலாப்புறங்களை சூடு வைப்பானாம், முதுகுல கொண்டு போய் சூடு வைப்பானாம். ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்கள் சேர்த்தது இது என்கிறான் அல்லாஹ். ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், சேர்த்தது சுவைச்சு பாரப்பா என்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுக்காமல் சேர்ப்பது இந்த மார்க்கத்தில் மிக பெரும் பாவம். அதான் பிரச்சனை. மற்றவங்களுக்கு எல்லாம் சேர்த்தா தப்பா, கொடுக்காமல் சேர்ப்பது, மற்றவனை பயனடையாமல் ஒருத்தன் கஷ்டப்படுற நேரம் இல்ல கொடுக்கவே மாட்டேன் வல்லாஹி நரக நெருப்பிது. சூரா 9வது அத்தியாயம் 36வது வசனம் நான் ஓதி காட்டினேன். திரும்ப திரும்ப வீட்டுக்கு போய் திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க.